السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض. قال نبينا صلى الله عليه وسلم: الصوم جنة. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, மறுமை வெற்றி, இந்த இரண்டு வார்த்தைகளையும் தெரியாத ஒரு முஸ்லிம் கூட உலகத்தில் இருக்க முடியாது. எந்த ஒரு இஸ்லாமிய சொற்பொழிவாக இருந்தாலும் நிச்சயம் அந்த சொற்பொழிவில் இந்த வார்த்தை பல முறை இடம்பெறுவதை நாம் அனுபவ ரீதியாக பார்த்திருக்கிறோம். அவர் எந்த கொள்கையை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, தௌஹீது பேசக்கூடியவராக இருந்தாலும் சரி, சமாதி வழிபாட்டுக்காரராக இருந்தாலும் சரி, மார்க்கம் என்ற பெயரில் மக்களுக்கு மத்தியில் எதையாவது அவர் சொல்லும் பொழுது அந்த சொற்பொழிவில் மறுமை வெற்றி இந்த வார்த்தை அதிகமாக இடம்பெறுவதை நாம் அனுபவத்தில் கேட்டிருக்கிறோம். மறுமை வெற்றி என்றால் என்ன? எப்படியாவது அந்த மறுமை வாழ்க்கையில் சொர்க்கத்தை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அதைத்தான் மறுமை வெற்றி என்ற வார்த்தையால் இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது. அன்பானவர்களே, எல்லோருக்குமே சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், சொர்க்கத்தை பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் கூட எப்படியாவது சொர்க்கத்தை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பதில் பேராவல் உடையவர்களாக இருக்கிறார்கள். சொர்க்கத்திற்குரிய தகுதி நமக்குள் வர வேண்டும், அதற்கு பிறகு அந்த சொர்க்கத்தை அடைய ஆசைப்பட வேண்டும். இப்படியெல்லாம் இஸ்லாம் பல வழிகாட்டுதல்களை நமக்கு சொல்லுகிறது. பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் மார்க்கத்துடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிறோம். சரியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது பலரும் நம்மை கேலி செய்கிறார்கள், அதையெல்லாம் பொறுத்து கொள்கிறோம். மற்றவர்களை போன்று நாமும் வட்டிக்கு கடன் வாங்கி செழிப்பாக வாழலாம் என்ற எண்ணம் இருந்தாலும் அல்லாஹுக்காக அதை விட்டு ஒதுங்கி நிற்கிறோம். வியாபாரத்தில் கலப்படம் செய்தால் துரிதமாக பணக்காரர் ஆகலாம் என்று தெரியும், ஆனாலும் கட்டுப்பாடோடு அது போன்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் அமைதியாக வாழுகிறோம். எல்லாவற்றிற்கும் அடிப்படை நோக்கம் எப்படியாவது சொர்க்கத்தை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு, சொர்க்கத்தை சொந்தமாக்கி கொள்வதற்கு பல வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதில் மிக எளிமையான ஒரு வழிமுறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். முஸ்லிம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 1865வது ஹதீஸில் அந்த வழிமுறை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய தகவல்கள் என்னென்ன என்பதை சுருக்கமாக விளக்கும் வகையில் நல்லவை 4 என்ற தலைப்பின் கீழ் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையை நாம் அமைத்துக் கொள்ள இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கற்றுத்தரப்பட்ட அந்த எளிமையான வழிமுறை என்ன? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் இருந்தோம். எங்களை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்டார்கள், உங்களில் இன்று நோன்பு நோற்றிருப்பவர் யார் என்று கேட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், நான் நோன்பு நோற்றிருக்கிறேன் என்று பதில் சொன்னார்கள். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இன்று உங்களில் ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றவர் யார்? யாராவது இருக்கிறீங்களா? ஜனாசாவை பின்தொடர்ந்தவர்கள் யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள்.
அதற்கும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இன்று ஜனாசாவை பின்தொடர்ந்தேன். மூன்றாவதாக அண்ணன் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இன்று ஒரு ஏழைக்கு உணவளித்தவர்கள் உங்களில் யாராவது இருக்கிறீர்களா? அதற்கும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஏழைக்கு உணவளித்தேன். நான்காவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உங்களில் யாராவது இன்று ஒரு நோயாளியை நலம் விசாரித்தவர் இருக்கிறீரா என்று கேட்கும் பொழுது அதற்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், நான் இன்று ஒரு நோயாளியை நலம் விசாரித்தேன். இதை கேட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 4 நற்செயல்களையும் மொத்தமாக ஒரே நாளில் யார் செய்கிறாரோ அவரை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைக்காமல் இருப்பதில்லை. அவருக்கு சொர்க்கம் உறுதி என்பதை இந்த 4 நற்செயல்களையும் ஒரே நாளில் மொத்தமாக யார் செய்தாரோ அவர் சுவனத்தில் நுழையாமல் இருப்பதில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்தி சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பாக இந்த ஹதீஸ் முடிகிறது. அன்பானவர்களே, 4மே மிக எளிமையான செயல்கள். இதற்காக நாம் பெரிய அளவிற்கு பொருளாதாரத்தை செலவு செய்ய தேவையில்லை, பெரிய அளவிற்கு உடல் உழைப்பு தர தேவையில்லை, மிக கடுமையான முறையில் நேரத்தை ஒதுக்க தேவையில்லை. அப்படிப்பட்ட எளிமையான 4 நற்செயல்கள். என்ன நிபந்தனை என்று சொன்னால், 4ஐயும் ஒரே நாளில் செய்யக்கூடிய வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொண்டால், அந்த வாய்ப்பை ஏற்படுத்துவது மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய நிபந்தனையை தவிர மற்றபடி இந்த 4 நற்செயல்களுமே மிக எளிமையானவை. இதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன? சொர்க்கம் உறுதியாகி விடுகிறது. அவரை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைக்காமல் இருப்பதில்லை. எவ்வளவு பெரிய சுப செய்தி! அன்பானவர்களே, எப்பொழுது நாம் இந்த 4ஐயும் செய்வதற்கு ஆசைப்படுவோம்? இந்த 4 நல்ல அமல்களையும் பற்றி மார்க்கம் சொல்லக்கூடிய சிறப்புகள், முக்கியத்துவம், இதையெல்லாம் தெரிந்து கொண்டால் இந்த அமல்களின் மீது நமக்கு ஒரு காதல், ஒரு நேசம் ஏற்பட்டுவிடும். அந்த அமல்களை செய்ய தயாராகி விடுவோம். அதனால் நமக்கு சொர்க்கம் உறுதியாகிவிடும். எனவே இந்த 4 நல்ல அமல்களை பற்றியும் தனித்தனியாக சுருக்கமாக சில செய்திகளை விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. முதலாவது, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் குறிப்பிடக்கூடிய அமல் என்ன? நோன்பு. நோன்பு என்று எடுத்துக்கொண்டால் கடமையான நோன்பு, சுன்னத்தான நோன்பு, நஃபிலான நோன்பு என்று 3 வகையான நோன்புகளை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. கடமையான நோன்பு என்றால் என்ன? நமக்கு தெரியும், ரமலான் மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்பு மட்டும்தான் இஸ்லாத்தில் கடமையான நோன்பு. பல நேரங்களில் ஃபர்ல், சுன்னத், நஃபீல் இதற்கு மத்தியில் உள்ள வேறுபாட்டை பெரும்பாலான முஸ்லிம்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பானவர்களே, பல பயான்களில் விளக்கி சொல்லப்பட்டிருந்தாலும் மனிதன் மறக்கக்கூடியவன் என்ற அடிப்படையில் ஃபர்ல் விஷயத்தில் பலருக்கும் சந்தேகம் இல்லை என்றாலும் சுன்னத், நஃபீல் இந்த 2லும் பல குழப்பங்கள். ஒரு அமலை செய்தால் நன்மை, இல்லை என்றால் குற்றம் இல்லை. அந்த அமலுக்கு நேரமும் சொல்லப்பட்டிருக்கும், அளவும் சொல்லப்பட்டிருக்கும், பெயரும் சொல்லப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட அமலுக்கு தான் சுன்னத் என்று பெயர். எப்படி? ஒரு அமலுக்கு பெயரும் சொல்லப்பட்டிருக்கும், நேரமும் சொல்லப்பட்டிருக்கும், அளவும் சொல்லப்பட்டிருக்கும். செய்தால் நன்மை, இல்லை என்றால் குற்றம் இல்லை. இந்த அமலுக்கு தான் சுன்னத் என்று பெயர். பெயரும் இல்லை, அளவும் இல்லை, நேரமும் இல்லை. நம்ம விருப்பப்படி எப்போ வேண்டுமானாலும் செய்யலாம். செய்தால் நன்மை, இல்லை என்றால் குற்றம் இல்லை. இதுக்கு நஃபீல்னு பெயர். ஃபர்லை பற்றி நமக்கு தெரியும். பெயரும் சொல்லப்பட்டு, நேரமும் சொல்லப்பட்டு, அளவும் சொல்லப்பட்டு, செய்தால் நன்மை, இல்லை என்றால் குற்றம். இந்த தரத்தில் உள்ள அமல்களுக்கு ஃபர்ல் என்று சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய தூதர், உங்களில் யாராவது நோன்பு நோற்றவர் இருக்கிறீர்களா என்று கேட்பதில் இருந்தே அது ஃபர்லான நோன்பு நோக்கக்கூடிய காலமும் அல்ல, சுன்னத்தான நோன்பை நோக்கக்கூடிய காலமும் அல்ல என்பதை நம்மால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்க மாட்டாங்க. ரமலான் மாதமாக இருந்தால் அதிகமான மக்கள் நோன்பு வச்சிருப்பாங்க, உங்களில் யாராவது என்று கேட்க மாட்டார்கள்.
அரஃபா நோன்பு, ஆஷுரா நோன்பு போன்ற சுன்னத்தான நோன்புகளை நோக்கக்கூடிய நாளாக இருந்தால் உங்களில் யாராவது நோன்பு வச்சிருக்கிறீங்களா கேட்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி கேட்டதிலிருந்தே அது நஃபீலான நோன்பு, மிக எளிமையான ஒரு முயற்சி. எப்பொழுது வேண்டுமானாலும் நோன்பு நோற்பதற்கு தடை செய்யப்பட்ட வருடத்தின் 5 நாட்கள், அவற்றை தவிர நீங்க எப்போ விரும்பினாலும் நஃபீலான நோன்புகளை நோற்றுக்கொள்ளலாம். நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாளை தொடர்ந்து வரக்கூடிய 3 நாட்கள், இந்த 5 நாட்கள் வருடத்தில் நோன்பு நோற்பதற்கு ஹராமாக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட நாட்கள். இதை தவிர எந்த நாளில் வேண்டுமானாலும் நீங்கள் நஃபீலான நோன்புகளை நோக்கலாம். நோன்புடைய பயன் என்ன? நம்ம நிறைய சந்தர்ப்பங்கள்ல கேட்டிருக்கிறோம். இந்த குர்ஆன் வசனம், இந்த ஹதீஸ் கடமையான நோன்பை பற்றி சொல்வதாக இருந்தாலும் நோன்பால் ஏற்படக்கூடிய பயன் என்பது பொதுவானதாக இருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக நோன்பு உங்களுக்கு விதியாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த நோன்பின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பலன் இறையச்சம் உள்ளவர்களாக மாறுவதற்கான வழி ஏற்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது கேடயம். கேடயம்னா என்ன? போர்க்களத்தில் எதிரிகளுடைய தாக்குதல் நம் மீது ஏற்பட்டு விடாமல் இருக்க நாம் பயன்படுத்தக்கூடிய தடுப்பு ஆயுதத்திற்கு தான் கேடயம் என்று பெயர். அந்த வகையில் நம்முடைய வாழ்வில் பாவங்கள் நிகழ்வதை விட்டும் நம்மை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக அல்லாஹ் நமக்கு நோன்பை தந்திருக்கிறான். அதே வாசகத்தில் தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஒருவர் நோன்பு வைத்திருக்கும் நிலையில் பொய்யான பேச்சுகளையோ முட்டாள்தனமான நடவடிக்கைகளையோ செய்ய வேண்டாம். உங்களிடம் யாராவது சண்டைக்கு வந்தாலும் நான் நோன்பாளி என்று 2 முறை சொல்லட்டும். இப்படிலாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல காரணம் என்ன? அந்த நோன்பு நமக்கு இப்படிப்பட்ட பயிற்சிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அன்பானவர்களே, இப்படி நம்மை இறையச்சம் உள்ளவர்களாக மாற்றக்கூடிய, பாவங்களை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக வழங்கப்பட்ட நோன்பு சுவனத்தை உறுதியாக்கி தருவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களால் சொல்லப்பட்ட 4 அம்சங்களில் ஒன்று. இரண்டாவதாக நபிகளார் நம்மிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய, சுவனத்தை நமக்கு உறுதியாக்கக்கூடிய விஷயம் ஜனாசாவை பின்தொடருதல். அன்பானவர்களே, பல நேரங்களில் வாய்ப்பிருந்தும் நம்மில் அதிகமானவர்கள் இதை விட்டு விடுகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் சக முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சொல்லுகிறார்கள். வாய்ப்பிருந்தால் என்று சொல்லவில்லை. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று ஜனாசாவை பின்தொடருதல். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமலாக இஸ்லாம் இதை நமக்கு சொல்லுகிறது. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, முஸ்லிம்கள் மீது கடமைங்கிறத புகாரியில் 1240வது ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், யார் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்கிறாரோ அவர் அடையக்கூடிய பயனை பற்றி சொல்லுகிறார்கள். மலையளவு நன்மை. எப்படி சொல்லுகிறார்கள்? ஒருவர் ஒரு ஜனாசாவை தொடர்ந்து சென்று அந்த ஜனாசாவுக்காக நடத்தப்படக்கூடிய தொழுகையில் மட்டும் கலந்து கொண்டு திரும்பிவிட்டால் அவருக்கு ஒரு கீராத், ஒரு உஹது மலை அளவு நன்மை கிடைக்கும். தொழுகைக்கு பிறகு அந்த ஜனாசாவை அடக்கம் செய்யும் வரை அதை பின்தொடர்ந்து சென்று அது அடக்கம் செய்யப்பட்ட பிறகு திரும்பினால் 2 மலையளவு நன்மை. ஜனாசாவை பின்தொடர்தல் மார்க்கத்தின் பார்வையில் எவ்வளவு உயர்வானது! மற்ற மற்ற கலாச்சாரங்களில் உள்ளவர்கள் ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், குடி, கூத்து இப்படியெல்லாம் இறந்தவர்களுடைய உடலை எடுத்து செல்லக்கூடிய காலகட்டத்தில் மரணித்தவருடைய உடலை பின்தொடர்ந்து சென்றாலே மலையளவு நன்மை என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் அல்லாஹ் நம்மை பிறக்க செய்திருக்கிறார். அந்த செயலை சுவனத்தை உறுதியாக்கக்கூடிய ஒரு செயலாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நாம் ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஹதீஸில் அடையாளப்படுத்துகிறார்கள். அன்பானவர்களே, அதுக்கு என்ன சிரமம்? ஒரு ஜனாசாவை பின்தொடருவதற்கு ஒருவர் பெரிய உடல் உழைப்பு தர வேண்டுமா? லட்சக்கணக்கில் பணத்தை செலவு செய்ய வேண்டுமா? மணிக்கணக்கில் நேரத்தை செலவு செய்ய? மிக எளிமையான முயற்சி, பலன் மிகப்பெரியது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை சுவனத்தை உறுதியாக்கக்கூடிய அமல்களுள் ஒன்றாக சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே,
சிலர் இணை வைத்த நிலையில் மரணித்திருப்பார்கள். அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேட மார்க்கத்தில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தின் பார்வையில் அவர் முஸ்லீமாக இருந்தாலும் வெளிப்படையாக நமக்கு தெரியும் இணை வைப்பான காரியங்களில் ஈடுபட்டிருப்பார். அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுவதுதான் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறதே தவிர அவருடைய ஜனாசாவை கூட பின்தொடர்வதற்கு நமக்கு எந்த தடையும் இல்லை. அதனால் இதை வாய்ப்பாக பயன்படுத்தி ஜனாசாவை பின்தொடர்தல் என்ற செயலை கொண்டு ஒரு மலையளவு நன்மையை பெற்றுக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் இந்த அமலை ஒரே நாளில் ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொண்டால் சுவனம் உறுதியாகிவிடும். பல நேரங்களில் பெண்கள் இது சம்பந்தமாக சந்தேகம் கேட்கிறார்கள். ஆண்கள் ஜனாசாவை பின்தொடர்ந்து மலையளவு நன்மையை பெற்றுக் கொள்கிறார்கள், பெண்களாகிய எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லையே, மார்க்கத்தில் இது பற்றி நிலைப்பாடு என்ன? இதையும் நாம் எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அன்பானவர்களே, புகாரில் இடம்பெறக்கூடிய 1278வது செய்தி உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது. பெண்களாகிய நாங்கள் ஜனாசாவை பின்தொடர்வதிலிருந்து தடுக்கப்பட்டோம், ஆனால் வலிமையாக தடுக்கப்படவில்லை. போகாம இருக்கிறது நல்லது, போறவங்களை தடுக்காதீங்க, அதுதான் இந்த வாசகத்திற்கான பொருள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி மென்மையாக போகாம பின்தொடர வேண்டாம், அதுக்கு காரணம் அப்படின்னா நேரடியாக ஹதீஸ்ல இல்லை, சூழ்நிலையை வைத்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கபரஸ்தான்ல அந்த உடலை எடுத்து குழிக்குள் வைப்பது, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பெண்கள் மென்மையான மனம் படைத்தவர்கள், கதறி அழ ஆரம்பித்து விடுவார்கள், ஒப்பாரி வைக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்பதையெல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறதே தவிர நேரடியாக ஹதீஸ்ல எந்த காரணமும் சொல்லப்படலை. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லுகிறார்? அம்முவத்தியா சொல்றாங்க, எங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையா போகவே கூடாதுன்னு சொல்லல, போகாம இருக்கிறது நல்லது, போறதை பத்தி உங்க விருப்பம். அப்போ பெண்களுக்கு கூட அனுமதி இருக்கு, போகாம இருக்கிறது சிறந்தது. அவர்கள் கூட இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள மார்க்கத்தில் கடுமையான தடை போடப்படவில்லை. அதற்கும் மேலாக இந்த உடலை பின்தொடர்தல், ஜனாசாவை பின்தொடர்தல் அப்படிங்கிற ஒரு செயல் நமக்கு எப்படி உதவியாக இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 1777வது செய்தி, நீங்கள் மண்ணறைகளை அதிகமாக சந்தியுங்கள், அது உங்களுக்கு மரணத்தை நினைவூட்டும். திருமிதியில் இடம்பெறக்கூடிய 914வது ஹதீஸில் பார்க்கிறோம், நீங்கள் மண்ணறைகளை அதிகமாக சந்தியுங்கள், அது உங்களுக்கு மறுமையை நினைவூட்டும். யார் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்கிறாரோ அவர் அடக்கம் செய்யப்படும் வரை அங்கு இருந்து திரும்புவது மலையளவு நன்மை என்கிற மார்க்க வழிகாட்டுதலை அடிப்படையாக வைத்து மண்ணறைக்கும் செல்லுகிறார், கபிரிஸ்தானுக்கும் செல்லுகிறார், அந்த நிகழ்வில் பங்கேற்கிறார். அதன் மூலம் மறுமையுடைய நினைவு, மரணத்துடைய நினைவு, என்னையும் இது போன்று ஒரு நாள் தனியாக கொண்டு வந்து ஒரு குழிக்குள் போட்டுவிட்டு சென்று விடுவார்கள், யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டார்கள், எந்த பொருளாதாரமும் என்னோடு இருக்காது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு வருவதற்கு முன்பாக நான் முன் தயாரிப்பு செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உருவாகுவதற்கு கூட இந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லுதல் என்ற செயல் காரணமாக அமைகிறது என்பதை இந்த ஹதீஸ்களிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். அதோடு சேர்த்து இந்த செயலை ஒரே நாளில் இந்த 4 செயலையும் செய்வது சுவனத்தை உறுதியாக்கிவிடும். மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தி என்ன? பசித்தவருக்கு உணவளித்தல். உலகத்தில் எல்லாருமே இந்த கொள்கையை சொல்லுவார்கள். கடவுளே இல்லை என்ற நிலைப்பாட்டில் உள்ளவர்கள் கூட உணவளிக்கிறது நல்ல விஷயம் அப்படிதான் சொல்றாங்க. இணை வைப்பாளர்கள் கூட உணவளிக்கிறார்கள். பல அரசு மருத்துவமனைகளில் இணை வைப்பு கொள்கையில் உள்ளவர்கள் எல்லாம் தினமும் சராசரி 500 நபர்களுக்கு உணவு சமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இந்த பண்பு முஸ்லிம்களிடம் வர வேண்டும். அன்பானவர்களே, இணை வைப்பு கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள், இறை மறுப்பு கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய அளவில் உள்ள மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளில் முகாமிட்டு அங்கேயே சுழற்சி முறையில் ஆட்களை அமர்த்தி தினமும் சமைத்து அங்கு இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு, நோயாளிகளோடு இருக்கக்கூடிய அவர்களுடைய உதவியாளர்களுக்கு என்று தினமும் சராசரி 400 - 600 நபர்களுக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் இஸ்லாமியர்களாகிய நாம் செய்ய வேண்டும். நம்மிடத்தில் இந்த பண்புகள் வர வேண்டும். அவர்களுக்கெல்லாம் இது நல்ல விஷயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு மார்க்கத்தில் சிறந்த செயலாக சொல்லப்பட்டிருக்கிறது.
பெரிய மேடைகள் எல்லாம் சொல்லுவாங்க. பாரதியார் சொல்லுகிறார், எப்படி? இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். இதை பெருமையாக சொல்லுவார்கள். இனி ஒரு விதி செய்வோம், ஒரு சட்டத்தை உருவாக்கி அதை எந்த நாளும் காப்போம், அந்த சட்டத்தை பாதுகாப்பா வைக்கணுமா. என்ன சட்டம்? தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். ஒரே ஒரு நபருக்கு சோறு கிடைக்கலனா இந்த உலகத்தையே அழிக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம். அறிவுக்கு பொருத்தமில்லாத சட்டம். ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் உணவு கொடுக்க வேண்டும், அதற்கு பதிலாக உலகத்தை அழிப்பதில் என்ன லாபம்? இப்படியெல்லாம் பேசுறாங்க. ஆனால் இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது தெரியுமா? புகாரில் இடம்பெறக்கூடிய 12வது ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாத்தில் சிறந்த செயல்களை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? முதலாவதாக சொல்லுகிறார்கள், பசித்தவருக்கு உணவளிப்பது. இரண்டாவது, அறிந்தவர் அறியாதவர் யாராக இருந்தாலும் அவருக்கு சலாம் சொல்லுவது. சலாம் சொல்லுவதுங்கிறது ஒரு உயர்ந்த இபாதத். அதை கூட இரண்டாவது இடத்தில் வைத்துவிட்டு முதல் இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பசித்தவருக்கு உணவளிப்பது என்ற செயலை சொல்லுகிறார்கள். நம்மிடத்தில் எத்தனை பேரிடம் இந்த நற்பண்பு இருக்கிறது? நான் வாரத்திற்கு ஒரு நபருக்கு உணவளிக்கிறேன், நான் மாதத்திற்கு ஒரு நபருக்கு உணவளிக்கிறேன். எத்தனை பேர் நம்மில் இந்த பழக்கம் உடையவர்களாக இருக்கிறோம்? இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்றால் அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உணவு கொடுக்கணும்னு சொன்னா உயர் ரகமான உணவு கொடுக்கணும்ல மார்க்கம் சொல்லல. நாம் எதை உண்ணுகிறோமோ, எங்கெல்லாம் உணவளித்தல், உணவளிப்பதை பரிகாரமாக செய்தல், இதையெல்லாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நாம் பார்க்கிறோமோ, நீங்கள் உண்ணக்கூடிய உணவிலிருந்து நடுத்தரமான உணவை மற்றவர்களுக்கு கொடுங்க. அவ்வளவுதான். நாம் சமைக்கக்கூடிய சாப்பாட்டில் ஒரு நபருக்கு எக்ஸ்ட்ரா, வாரத்தில் ஒரு நபருக்கு, வாரத்தில் 2 நபருக்கு. அன்பானவர்களே, இஸ்லாத்தில் சிறந்த செயலை செய்த நன்மையும் கிடைக்கும். இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட 4 செயல்களை ஒரு நாளில் செய்தால் சொர்க்கமும் உறுதியாகிவிடும். இதுவரை செய்யாதவங்க இந்த நேரத்தில் உறுதி எடுத்துக்கொள்வோம். வாரத்தில் 2 நபருக்கு அல்லது மாசத்துல ஒரு 5 நபருக்கு. அன்பானவர்களே, கஞ்சத்தனத்தை அதிகப்படுத்தி கொண்டே சென்றால் நம்முடைய செல்வத்தில் நம்மால் பரக்கத்தை பார்க்கவே முடியாது. யார் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்கிறாரோ அவருக்கு தான் உபரியாக இருக்கும். குர்ஆன் ஹதீஸுடைய வாக்குறுதி. கஞ்சத்தனம், அதை பலர் சாமர்த்தியமாக நினைக்கிறார்கள். ஒன்ன மாதிரிலாம் இருந்தா நடுத்தருவுக்கு வந்துருவோம், என்ன மாதிரி இருந்தா தான் வீடு கட்ட முடியும், என்ன மாதிரி இருந்தா தான் கார் வாங்க முடியும். கஞ்சத்தனத்தை சாமர்த்தியத்தின் அடையாளமாக பல செல்வந்தர்கள் மக்களுக்கு மத்தியில் சொல்வதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இது சாமர்த்தியம் அல்ல, அழிவு. எதை நீங்கள் கஞ்சத்தனம் செய்து சேமித்து வைக்கிறீர்களோ மறுமையில் அதை கொண்டு உங்களுக்கு சூடு போடப்படும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். நம்மால் இயன்றதை செலவு செய்வதற்கு கூட நாம் தயங்குகிறோம் என்று சொன்னால் அதை விட துர்பாக்கியம் வேறு எதுவாக இருக்க முடியும்? இன்னும் பல பேருக்கு சிக்கனம், கஞ்சத்தனம் இந்த வேறுபாடே தெரியல. சிக்கனம் என்றால் என்ன, கஞ்சத்தனம் என்றால் என்ன? தேவையானவற்றிற்கு மட்டும் செலவு செய்வது சிக்கனம், தேவையானவற்றிற்கு கூட செலவு செய்ய யோசிப்பது கஞ்சத்தனம். இதை புரியாத காரணத்தால் சிக்கனமாக கஞ்சத்தனமாக இருப்பவர்கள் எல்லாம் தங்களை சிக்கனவாதிகளாக அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். இருக்கிறதே கடைநிலை ஏழை கூட மாதத்திற்கு 2 நபர்களுக்கு 5 நபர்களுக்கு உணவளிக்க முடியுமே, தாராளமாக முடியும். எப்படிப்பட்ட செயல்? இஸ்லாத்தில் சிறந்த செயல், சுவனத்தை உறுதியாக்கக்கூடிய செயல். மறுமை நாள் விசாரணை மன்றம். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 5021வது ஹதீஸ். அடியான் அல்லாஹுக்கு முன்பாக நிற்கிறான். அடியானை பார்த்து அல்லாஹ் கேட்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பெரிய ஹதீஸ், இந்த விஷயத்துக்கு ஒட்டிய ஒரு செய்தி. அடியானை பார்த்து அல்லாஹ் கேட்பான், ஆதமுடைய மகனே, நான் உன்னிடம் உணவு கேட்டேனே, நீ எனக்கு கொடுக்கவில்லையே என்று அல்லாஹ் கேட்பான். அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், நீ உலகத்துடைய அதிபதி, உனக்கு நான் உணவளிப்பதா? அல்லாஹ் சொல்லுவான், இந்த அடியான் பசியின் காரணமாக உன்னிடத்தில் உணவு கேட்டான், அவனுக்கு நீ உணவளித்திருந்தால் அங்கு என்னை கண்டிருப்பாய். பசித்தவருக்கு உணவளிப்பது அல்லாஹுவுக்கு உணவளிப்பதை போன்றது என்பதை இலக்கிய நயமாக அல்லாஹ் சொன்னதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 5021வது ஹதீஸில் பார்க்கிறோம்.
சாதாரண ஒரு செயல் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் இந்த செயலுக்கு, பசித்தவருக்கு உணவளிக்கக்கூடிய இந்த செயலுக்கு எத்தனை பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார். தனக்கே உணவளித்ததாக எடுத்துக்கொள்கிறார். இனியாவது என்னால் இயன்ற அளவிற்கு வாரத்திற்கு 1 நபர், மாதத்திற்கு 5 நபர் கொடுத்து பழகும் பொழுது உள்ளம் மென்மை அடையும். கஞ்சத்தனம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவங்க உள்ளங்களை பாருங்க, கடின இறுகி போன மனமுடையவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்க, எவ்வளவோ செயல் இருக்கிறது இஸ்லாத்துல, எவ்வளவோ நன்மைகள், ஆனால் அவை அனைத்திற்கும் மகுடம் வைத்தார் போன்று இஸ்லாத்தில் சிறந்த செயல் என்று உணவளிப்பதை, பசித்தவருக்கு உணவளிப்பதை, பெருமைக்காக பணக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு வீடு நிறைய உணவு பதார்த்தங்களை பரிமாறி விளம்பர உணவளிக்கிறோமே, அதை பத்தி பேசல. அது தவறு அல்ல. சிறந்த செயல் என்று சொன்னால் பசித்தவருக்கு உணவளிப்பது. இதை ஒரே நாளில் செய்ய வேண்டிய 3வது அமலாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். 4வதாக அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அமல் நோயாளிகளை நலம் விசாரிப்பது. இஸ்லாமிய சமூகத்தில் குறைந்து கொண்டே வரக்கூடிய நற்செயல்களில் இதுவும் ஒன்று என்பதை யாரும் மறுக்க முடியாது. பல நற்செயல்கள் குறைந்து கொண்டே வருகின்றன, அவற்றுள் இதுவும் ஒன்று. நோயாளிகளை நலம் விசாரித்தல் செய்கிறார்கள் சில சகோதர சகோதரிகள், அல்ஹம்துலில்லாஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் பஞ்சமாகிவிட்ட குறைந்து கொண்டே வருகிற நற்செயல்களுள் இதுவும் ஒன்று. சிலருக்கு இப்படி பழக்கம் இருக்கிறது. எப்படி தெரியுமா? செல்வந்தர்களை மட்டும் நோய் நலம் விசாரிப்பார்கள். செல்வந்தர்களை மட்டும் நோய் நலம் விசாரிப்பார்கள். ஜனாசாவை பின்தொடர்வதிலே கூட செல்வந்தருடைய ஜனாசாவை பின்தொடரக்கூடிய கூட்டத்தை பாருங்கள், ஒரு ஏழை ஜனாசாவை பின்தொடரக்கூடிய கூட்டத்தை பாருங்கள். இதையெல்லாம் மார்க்க அறிஞர்கள், மௌலவிமார்கள் உடைத்து சொல்லுவதே இல்லை. ஜனாசாவை பின்தொடருவது, நோயாளியை நலம் விசாரிப்பது, இப்படி மார்க்கம் சொல்லுகிறதா? பணக்காரர் என்றால் அவருக்கு பெருங்கூட்டம் அவருடைய ஜனாசாவை பின்தொடர, அவரை நோய் நலம் விசாரிக்க. ஏழை என்று சொன்னால் சில இடங்கள்ல வருத்தம், ஜனாசாவை குளிப்பாட்டி வெளியே கொண்டு வர போறாங்க, அந்த மையத்து வீட்டு வாசல்ல யாருமே இல்லை. 2 நிகழ்வுகள் கண்ணெதிரே பார்த்தோம் கடந்த வாரம். முதல் நாள் 8வது நோன்பு ஞாயிற்றுக்கிழமை, ஒரு ஏழை வீட்டு மனநிலை சரியில்லாத ஒரு இளைஞன் மரணித்து விட்டான். ஜனாசாவை சுமப்பதற்கு கூட ஆள் இல்லை. மறுநாள் ஒரு அரசியல்வாதி மரணித்திருக்கிறார். ஜனாசா 5 மணிக்கு எடுக்க போறாங்கன்னு தகவல், 3 மணிக்கே பெருங்கூட்டம் அவருடைய வீட்டை சூழ்ந்து நிற்கிறது. அங்கிருந்தவர்களுக்கு மத்தியில பேசிக்கொண்டோம், இஸ்லாமிய சமூகத்தில் எத்தனை வெட்கக்கேடான ஒரு நிலை. நோய் நலம் விசாரித்தல், இதை இஸ்லாம் எப்படிப்பட்ட செயலாக சொல்லுகிறது? ஒரு முஸ்லிம் சக முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுள் ஒன்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில 1240வது ஹதீஸில் இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். ஒவ்வொரு முஸ்லீமும் மற்ற முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்கிறோமா? செய்தால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்றால் திருத்திக் கொள்ள வேண்டும். அஹ்மத் அப்படிங்கிற ஹதீஸ் நூலில் இடம்பெறக்கூடிய 21339வது செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் நோயாளியை நலம் விசாரிப்பதற்காக செல்கிறாரோ அவர் சென்று திரும்பும் வரை சுவனத்துடைய கனிகளை பறித்து கொண்டிருக்கிறார், சொர்க்கத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பதற்காக சென்று திரும்புபவர் போயிட்டு வர்ற வரைக்கும் சுவனத்துடைய கனிகளை பறித்து கொண்டிருக்கிறார், அதாவது சொர்க்கத்தில் இருப்பது போன்று அந்த நேரம் அப்படிங்கிறாங்க. அதனால் வாய்ப்புள்ளவர்கள் இந்த நன்மைகளை செய்வதற்கு தயாராக வேண்டும். அதே போன்று ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீஸ், முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 5021வது ஹதீஸ், மறுமை விசாரணை மன்றம். ஒரு அடியானை பார்த்து அல்லாஹ் கேட்பான், ஆதமுடைய மகனே, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேனே, நீ என்னை ஏன் நலம் விசாரிக்க வரவில்லை? அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், நீ உலகத்துடைய அதிபதி, உனக்கு நோயா? நான் உன்னை விசாரிப்பதா? அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அடியான் நோய்வாய்ப்பட்டிருந்தான், இந்த அடியான் நோய்வாய்ப்பட்டிருந்தான், நீ அவனை நலம் விசாரிக்க வந்திருந்தால் அங்கு என்னை கண்டிருப்பாய், என்ன விசாரிச்ச மாதிரி.
அன்பானவர்களே, இது நோன்பு மாதம் அல்லது நோன்பு அல்லாத காலமாக இருந்தால் கூட எங்காவது மௌத் நிகழ்ந்திருக்கிறது, நாளை லுஹருக்கு ஜனாசா அசருக்கு ஜனாசா என்ற தகவல் கிடைக்கிறதா, ஒரு நஃபிலான நோன்பை வைத்து விடுவோம். அதே நாளில் யாராவது ஒரு ஏழைக்கு உணவை கொடுத்து விடுவோம். யாராவது நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்டால் அவர்களை சென்று நலம் விசாரித்து 4 செயல்களையும் ஒரே நாளில் செய்து சொர்க்கத்தை சொந்தமாக்கி கொள்ள முயற்சி செய்வோம். அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான். திருக்குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் 133வது வசனம், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த். வானம் பூமி பரப்பை போன்று பரப்பு கொண்ட விசாலமான சொர்க்கத்தின் பக்கமும் அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய மன்னிப்பின் பக்கமும் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான். அன்பானவர்களே, சொர்க்கம் செல்வது சிரமம் இல்லாமல் சொர்க்கம் கிடைக்காது. இப்படி சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்திலேயே சில எளிமையான வழிகளும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. இதற்கான முயற்சியை நாம் செய்து சொர்க்கத்தை சொந்தமாக்கி கொள்வோம் என்ற உறுதிமொழியை இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்வோம். அதற்கு முறையாக முயற்சியும் செய்வோம். நிபந்தனை என்ன? இணை வைப்பை விட்டு நீங்கி இருக்க வேண்டும். இஸ்லாமிய அடையாளம் அரபி மொழியில் உருது மொழியில் பெயரை வைத்துக் கொண்டு இஸ்லாத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாமல் இணை வைப்பான காரியங்களை செய்தால், இந்த 4 செயலை ஒரே நாளில் செய்தாலும் அவர் சொர்க்கம் செல்ல முடியாது. திருக்குர்ஆனுடைய 5வது அத்தியாயம் 72வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். அல்லாஹ் ஹராமாக்கின பிறகு யாரும் அதை ஹலாலாக்க முடியாது. முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 150வது ஹதீஸில் பார்க்கிறோம், யார் அல்லாஹுக்கு இணை வைத்த நிலையில் மரணிக்கிறாரோ அவர் நரகம் செல்வார் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. அவர்களை தவிர மற்ற அனைவருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அந்த பாக்கியத்திற்காக முயற்சி செய்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.